Hi friends, நான் ஜீவன். இது நம்ம ஜீவன் ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து OnePlus 8 Pro வரப்போகுது. அது OnePlus 8 Proவில் வந்து இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குள்ளே இதெல்லாம் பார்க்க முடியுது, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன, அதை பற்றி வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வந்து நல்லதாக கேட்டதாக, வாங்கலாமா வேணாமா, நீங்கள் எப்படி செக்யூராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேசிக்காக அது ஒரு என்ன ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சும்மா இந்த கேமராவில் வந்து ஃபில்டர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேண்டி அந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி வந்து ஃபில்டர் இருக்கும். அதே மாதிரி வந்து அதில் ஃபோட்டோக்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபில்டர் இருக்குது. அந்த ஃபில்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எதாவது நீங்கள் இப்போ நான் போட்டிருக்கேன்ல, இப்போ நான் அந்த கேமரா வழியாக பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே தெரியும், ட்ரெஸ்ஸு தெரியாது, அது மாதிரி உள்ளே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து பிளாக் கலரில் இருக்கிறது மட்டும்தான் வந்து அது அஃபெக்ட் ஆகிட்டு, பிளாக் கலரில் ஏதாவது இருந்தால் தின்னாக இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து அது உள்ளே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி அது வந்து மோஸ்ட்டாக என்ன எதுக்கு வந்து அது வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதை ரிமோட்டு இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்க்கறதுக்கு தான் வந்து அது வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா இந்த ரிமோட்குள்ளே வந்து எப்படிலாம் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, சிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் வந்து அது வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரிமோட் இருக்குது பார்த்தீங்களா, ரிமோட்டில் வந்து பேக்கில் அப்படியே திருப்பிட்டு நீங்கள் அந்த கேமரா வந்து அந்த ஃபில்டர் மாதிரி வச்சிங்க அப்படின்னா உள்ளே வந்து தெரியும், சிப்புலாம் என்னென்ன சிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது தெரியும். இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த ஃபில்டரோட மகிமை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரு தின்னான பேப்பரு, தின்னான பிளாக் கலரில் இது கவரில் வந்து இருக்குங்களா, தின்னான கவர் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் அந்த கேமரா மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து எந்த விதத்தில் அவங்க தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ இங்கே வந்தது அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் வந்து இப்போ யானையையே பட்டாசு வச்சு சாவடிக்கிற நாடு இது. இந்த நாட்டில் வந்து இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஃபோனில் வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மனுஷனோட கண்ணால் மோஸ்ட்டாக வந்து இந்த சின்ன ஒரு லைட்டை தான் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஏதோ விப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்கான். அது ஸ்பெக்ட்ரம் இருக்கிறதா வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம பார்க்குறதுலே வந்து சின்ன ஸ்பெக்ட்ரம். அதுதான் வந்து நம்மளால் பார்க்க முடியும். நம்ம கண்ணால் வந்து அது மட்டும் தான் பார்க்க முடியும். அதுக்கு மேலே வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமால் அது ஏதோ அந்த ஃபோன்லேருந்து வருமா, அந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரமால் வந்துட்டு அது ஏதோ ஹீட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இப்போ இயலாம அறிவு நீங்கள் படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். அந்த டாக்லி வந்து நாய்க்கு ஊசி போடும்போது ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு. இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உள்ள பார்ட்ஸ்லாம் வந்து அது அழகாக தெரியும். அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இந்த ஹீட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது வந்து பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அந்த கண்ணாடியால் தான் வந்து அது பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அது படத்தில் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஒரிஜினலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இது வேணும் தான் இந்த மாதிரி செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுக்கே இந்த OnePlus 8 Pro செஞ்சவங்களுக்கு வந்து அது தெரியல. இது வந்து ஆக்சிடெண்ட்டாக தான் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து வெளியே வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நிறைய ப்ரைவசிலாம் அழிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறதுனால அந்த ஃபீச்சர்ஸ் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அது வந்து ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு, அதாவது அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து அந்த ஃபோனில் இல்லாத அளவுக்கு நான் ஒரு அப்டேட் கொடுப்போம், நாங்கள் கொடுத்ததில் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இல்லாத மாதிரி காட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதுவே ஒரு நல்ல டெக்னீஷியன் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபீச்சரை வந்து அந்த அப்டேட்டை வந்து தூக்கி போட்டுட்டு அந்த இதுவை யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஹீட் ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெர்மினல் கேமரா அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில கேமராஸ்லேயே கூட இருக்கும் அந்த கேமரா. அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் தெரியும். இந்த மாதிரி இல்லை உங்கள் ஃபோன்லேயே கூட ஒரு ஏதோ ஒரு கேமரா, இன்வெர்ட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் அண்ட் பிளாக் மாதிரி காட்டும். ஆனால் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒயிட் அண்ட் பிளாக் மாதிரி காட்டும். இந்த பேயெலாம் வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா,
அந்த மாதிரி வந்து அது காட்டும். அந்த மாதிரி தான் வந்து இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ சூரியன்லேருந்து பூமிக்கு வந்து வெளிச்சம் வருது, ஓகேவா? வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுலேருந்து வந்து இது அதாவது வெப்பமாக வந்து தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அது வந்து நம்மளால் உணர முடியும். அந்த மாதிரி உணர்றது தான் வந்து இந்த ஹீட் ரேடியேஷன் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு இந்த ஹீட்டோ வந்து இங்கே சூரியன்லேருந்து தான் வருது. ஆனால் அது வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம கண்ணால் வந்து அது பார்க்க முடியாது. ஆனால் நம்மளால் உணர முடியும். அதே மாதிரி தான் அந்த ரேடியேஷனை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அதுவே அந்த கேமரா மூலமாக அது பார்க்க முடியறதுனால தான் வந்து அது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி கேமராலாம் ஃபஸ்ட்டே கூட ஒரு தடவை வந்திருந்தது. இந்த OnePlus 8 Pro அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ஃபஸ்ட்டே கூட 1996 ஆர் 1999 அந்த டைம்லேயே கூட ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஃபோனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அது சோனியோட DSLR கேமரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கேமராலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து அந்த டைமில் வந்து நிறைய விற்கப்படலை, அதனால வந்து அது பேச்சு வரலை. ஆனால் வந்து அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இல்லை, அதனால வந்து ரொம்ப விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாக்ஸை நிறுத்திட்டாங்க. அது வந்து ரொம்ப விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஆனால் இப்போ இது வந்து வந்துட்டுருக்கு. இது வந்து பாதி வந்து ப்ரொடக்ஷன் வந்து வெளியவும் அனுப்பிட்டாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லா நாட்டுக்கும் அனுப்பிட்டாங்க. ஆனால் இது இப்போ வந்து இந்த அப்டேட் விட்டுருக்கிறது வந்து சைனாவுக்கு மட்டும் தான் அவங்க விட்டுருக்காங்க. சைனாவில் மட்டும் இந்த மாதிரி வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுருக்காங்க. ஆனால் மற்ற நாட்டுக்கெல்லாம் வந்து நாங்கள் அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இன்னும் வந்து அப்டேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லியே தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் அஃபிஷியலாக அது லான்ச்சும் பண்ணலை அப்படின்னு சொல்லியே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரு சில யூடியூபர்ஸுக்கெலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து OnePlus 8 Proவில் வந்து இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. வந்து ரியலாகவே பண்ணி காட்டியிருந்தாங்க. நீங்கள் அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. OnePlus 8 Proவோட எக்ஸ்ரே மிஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிலே வரும். அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிளாக் கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே தின்னாக தான் இருக்கும். அதனால வந்து அது வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் உள்ள ரொம்பலாம் இல்லை, சும்மா கொஞ்சம் ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து சொல்கிறதுலே தெரியும் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அப்படி ஒன்றும் ஸ்டாப் பண்ணலை. அவங்க வந்து பாதி ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி முடிச்சிட்டோம், நாங்கள் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நாங்கள் இனிமேட்லேருந்து அனுப்பும்போதே வந்து இந்த அப்டேட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இல்லாத மாதிரி காட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த இருக்கிறது வந்து அந்த இன்ஃப்ராரெட் சென்சார் அப்படின்னு சொல்கிறாங்கள, அந்த சென்சார் வந்து ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது தான். இப்போ வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் வச்சு தான் வந்து நீங்கள் மூடுறீங்க அப்படின்னு சொல்லி மூடிட்டு இருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் தூக்கி போட்டிங்க அப்படின்னா வந்து அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ்ரே மிஷின் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஃபில்டர், கலர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது வந்து டேஞ்சராக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலும் படுத்தலாம். ஆனால் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா வந்து நான் பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.